ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சாய்பல்லி விலாக்ஸ் தமிழ். நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி வந்து என்னோடய டே விலாக் தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஃபுல் டே நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போகிறேன், ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் ஒரு 5 மணிக்குள்ளே எழுந்துட்டு காஃபி போட்டு சாப்பிட்டு டிஃபனுக்கு வந்து பரங்கி வச்சு தோசை செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வேன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ திக்ஷா சமையலில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். லஞ்சுக்கு வந்து ஜீரக சாதம் செஞ்சுருந்தேன், சைடிஷ் வந்து மீன் மேக்கர் கறி செஞ்சுருந்தேன். என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து வாழைப்பழம் வச்சு கொடுத்துட்டேன். எல்லோரும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறமா இருக்கிற பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டேன். பெட்ஷீட்டை மடிச்சுட்டு வீடு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடு பெருக்கி முடிச்சதும் இருக்கிற பாத்திரம் கிச்சனில் பாத்திரம் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வெளியே வாசலில் காய வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து கிச்சன் வாஷ் பண்ணோம். பாருங்கள், ஒன் டே தான் வாஷ் பண்ணலாம், அதுக்குள்ளே ரொம்ப அழுக்காயிடுச்சு. எங்கள் வீட்டு கிச்சன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஜன்னல் வழி பார்க்கும் பச்சை பசங்க இதில் இருக்க தென்னை மரம்லாம் அழகாக இருக்கும். காலையில் வந்து நிற்கிறப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓரளவுக்கு இப்போ வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த தண்ணியில் மட்டும் தள்ளி விட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுருந்தேன். அப்படியே கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து வீட்டுக்கு மாப் போடணும். ஸோ மாப் போட வந்து லைசால் விட்டு மாப் போட்டுக்கிறேன். வீடியோ வந்து கிச்சனில் ஃபஸ்ட் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். கிச்சனில் ஒரு சீக்கிரம் காயாது, அந்த பக்கம் காற்று போகாததுனால. ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன் மாப் போட்டுக்கிறேன். அப்புறம் இது எல்லாத்தையும் தள்ளிட்டு நல்லா இப்போ தான் பொங்கலுக்கு தான் எல்லாம் க்ளீன் பண்ண, அதுக்குள்ளே லைட்டாக டஸ்ட் ரொம்ப அழுக்காயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு மாப் போட்டு முடிச்சிட்டோம். டெய்லி மாப் போடும்போது இந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு வீடு ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து துணி 2 பக்கெட் துணி வர வச்சுருக்கேன். ஸோ அந்த துணி எடுத்து வாஷ் பண்ணி போடணும். வீட்டில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலையே இருக்குது. நான் வந்து சும்மா அதெல்லாம் இன்னும் செய்யணும், நிறைய வேலை செய்யலாம். பட் இப்போதைக்கு துணி வாஷ் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பாத்திரம் வாஷ் பண்ணி போட்டோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வந்து உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்ணி போட்டோம், அதை ஃபோல்டிங் பண்ணணும். எப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபோல்டிங் காட்டியிருக்கேன். ஸோ ட்ரெஸ் எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் தலை வாரிட்டு லைட் முடிச்சுட்டு அப்புறம் போய்ட்டு என் பையனை ஸ்கூலில் கூப்பிட்டு வரணும். அவ்வளோதாங்க இன்றைக்கி விலாக். யாருக்கெல்லாம் இன்றைக்கி விலாக் பிடிச்சது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.